இவன் என்னை ஏமாற்ற முடியாது. நான் ஸ்கூலுக்கு கட் அடிச்சுட்டு கொல்ல உள்ள உட்காந்துருப்பேன். இதெல்லாம் அவன் என்ன பண்ண முடியாது. ஏன்னா அவனுக்கு அப்பா நான் எல்லாரும் ரகசியமா வச்சுக்க தெரியாது அவனுக்கு. ஏன் அப்படி பண்ற பர்சனலா எல்லாத்தையும் போய் ஏன் 2 நாளைக்கு முன்னாடி கூப்பிடுறேன் 3 நாளைக்கு முன்னாடி கூப்பிடுறேன்னு அதுவே ஒரு சண்டே ஆகும். உடம்பு சரியில்லை கொஞ்ச நேரம் நல்லா விளாட்றான் திரும்ப கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துக்கிறான். அவனுக்கு என்ன பண்றது அது ஒரு அதனாலதான் லீவ் போட வச்சுட்டு அதே மைண்ட் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பாட்டி காலையிலேயே அங்கிருந்து வந்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து இடம் இன்னும் கொடுக்கலையா எல்லாமே இதுல தான் இருக்காங்களா. அதாவது இப்போ வந்து கதை சொல்லிட்டு இருக்காங்க. அது இடம் கொடுத்தா வித்துட்டு உனக்கு பாதி உன் தம்பிக்கு பாதி அப்படின்னு சொல்லி கதை வடிச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க. எங்களுக்கு எது வேணாம் நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு. காலையிலே குள்ளாய் பாத்தீங்களா? அங்க வாயம்மா கையை கட்டேன். வளையெல்லாம் உடஞ்சிச்சு நான் என்ன பண்றது? கையை 2 கையும் மொட்டையா வச்சுட்டு மூஞ்சி குத்தி உடச்சிடுவேன். எனக்கு இந்த மாதிரி இருந்தாலே பிடிக்க மாட்டேது. அப்படியே வேணும்னே பண்றது. கையில வளையல் இருந்தா உடஞ்சிச்சு வேற வளையல் போடக்கூடாதான். பிளாஸ்டிக்ல எல்லாம் போடக்கூடாதான். இல்ல அம்மா வளையல் ஒண்ணுமே வாங்க முடியாதோ மத்த எல்லாம் ஏதாவது. நான் எங்கேயுமே இப்ப பாப்பா பிறந்ததுல இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு எங்க முன்னெல்லாம் அங்க வளையல் இல்லனாலும் எது இல்லனாலும் உடனே நாங்க பஸ் ஸ்டாண்டு போய் பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம போனோம். பஸ் ஸ்டாண்ட் இங்க வராது. அதான் எது இல்லனாலுமே உடனே போய் வாங்கிப்பேன். ஏன்னா நீட்டா இருக்கணும் அப்படின்னு. இப்ப வந்து பாப்பாவை வச்சுக்கிட்டு நம்ம போயிட்டு வர முடியாது. சரி பாப்போம். அப்படியே இந்த பிளாக் கண்ணி பண்ணுவாங்க. சிவா வேற வந்து 2 நாளா உடம்பு சரியில்லை லீவ் போட வச்சிட்டாங்க. பரிச்சை நடந்துட்டு இருக்கு போல இருக்கு. மிட்டம் எக்ஸாமுங்க. இதை யூகேஜிங்கிறதுனால நான் ஒன்றும் இது பண்ணல. அவனுக்கும் உடம்பு சரியில்லை கொஞ்ச நேரம் நல்லா விளாட்றான் திரும்ப கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துக்கிறான். அவனுக்கு என்ன பண்றது அது ஒரு அதனாலதான் லீவ் போட வச்சிட்டேன். அதே மைண்ட் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. லோவர் கிளாஸுக்குலாம் வந்து இது செட் ஆகாதுங்கிறத நான் புரிஞ்சுக்கல. இருந்தாலும் என்னோட ஆசை அவனுக்கு நாலேஜ் ஜென்ரல் நாலேஜ் கொஞ்சம் இருக்கணும். ஊரை பக்கம் போலான்னு பார்த்தாலும் அங்கேயும் போக முடியல. எங்க போனாலுமே பிடிக்கவே மாட்டேங்குதுங்க. இவரு போலாங்கிற நான் போலாம்னப்ப இவரு ஒத்துக்கவே மாட்டாரு. எதுக்கு போனோம் இப்பவே போயிடணும். நாளைக்கு ஃபங்க்ஷன்னா ஏன் 2 நாளைக்கு முன்னாடி கூப்பிடுறேன் 3 நாளைக்கு முன்னாடி கூப்பிடுறேன்னு அதுவே ஒரு சண்டே ஆகும். இப்ப அவரு ஊருக்கு போலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. எனக்கு சுத்தமா விருப்பம்ல. அங்க போய் என்ன பண்றது? எதுக்கு எடுத்தாலும் அங்க காசு தாங்க வேணும். இங்க நான் பக்கத்திலே இருக்கு கடை. எல்லா பொருளும் வாங்கி வச்சிருக்கோம். இங்க வந்து நம்ம இருந்துகிட்டே இருக்கோம். அதனால எல்லா பொருளும் இருக்குது. அங்க திடீர்னு போனோடனே அரிசியில இருந்து எல்லாமே வாங்கணும். அங்க கடைக்கு போறதுக்கு பெட்ரோல் 1000 டைம் போடணும். எதுக்கு தேவையில்லாம அப்படின்னு எனக்கு முடியல. ஒரு மாதிரியாவே இருக்கு. ஆமா இன்னும் காலையில நம்ம வீட்டுல என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா நான் சொன்னா நேற்று காய்கறி வேணும்னா 2 நாளா ரசம் அவரைக்காய் எது சாப்பிட்டாலும் அது சலிக்கணும். திரும்ப அதை கேட்க கூடாது. அதான் இவ்வளவு டார்கெட். ஏங்க பீட்ரூட் தான் செய்யலான்னு பார்த்தேன். எப்ப செஞ்சாலும் நாங்க 2 பேரும் தான் போட்டு சாப்பிடறோமே வஞ்சி எடுத்து இவருக்குன்னு வைக்கிறேன். வைக்கலனாலும் சரி சாப்பிட்டோமேன்னு நினைப்பாரு என்னமோன்னு வச்சா இவரு சாப்பிடவே மாட்டேங்கிறாரு. எங்க பாட்டி எப்போ வந்தாலுமே இங்க படுத்து தூங்கிடுவாங்க. அவங்களுக்கு இங்க வந்தாலே ஏதோ ஒரு சொர்க்கத்துக்கு வந்த மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா ஃபேன் அதெல்லாம் இருக்கிறது கொஞ்சம் நல்லா கூலிங்கா இருக்கும். இந்தாண்ட ரூம் மட்டும் அந்தாண்ட ரூம் உள்ள போனோம்னா வச்சுங்களா அப்படியே அதை பாய்லர்ல போட்டு நம்மள கொதிக்க வச்ச மாதிரி இருக்காங்க. தூங்க முடியாது. அந்த உடனே படுத்து தூங்கிடுவாங்க. இப்பதான் வெய்ய நாள் ஆரம்பிச்சிருக்கு. இப்ப என்ன தெரியும் இன்னும் கொஞ்ச நாள் தெரிய போகுது. அப்புறம் எங்க மரத்துல வந்து நிறைய தேங்காய்லாம் இறக்கணுங்க. அதெல்லாம் நீ ஏறணும்னு தான் நினைச்சிட்டே இருந்தேன். இன்னமும் தெரியல. ஒரு டயர்டாவே இருக்கு. மரம் ஏறதை பார்த்தாலும் பயமா இருக்கு. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நான் மரம்லாம் ஏறி. பாட்டி காலில இருந்து கத்தி எடுத்து வச்சுட்டு ஏற்பா அதெல்லாம் இறக்குப்பா தேங்காய் வரணும். தேங்காய் என்ன ரெடி பண்ணுங்க அதோட ஆமா ரெடி பண்ணா ஒரு 10 லிட்டர் வந்தோன்னா அப்படியே ஏதாவது கொஞ்சம் சேல்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு சும்மா ஒரு லிட்டர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் இவங்களுக்கு என்ன பஞ்சாயத்துனா நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஏதாவது சொல்லுவேங்க. நான் ஏதாவது ஒன்று பண்ணுறேன். நான் உதாரணத்துக்கு யூடியூப் பண்ணுறேன் ஃபேஸ்புக்கில் ஏதாவது வீடியோ போடுறேன்னா அதை இப்படின்னு சொல்லுவேன். அது ஏன்னா எதை சொன்னாலும் ரகசியமா வச்சுக்க தெரியாது அவனுக்கு. ஏன் அப்படி பண்ற? பர்சனலா எல்லாத்தையும் போய் மறைச்சு என்னங்க பண்ண போறோம்? பர்சனலா ஒண்ணு வச்சுக்க மாட்டியா? பர்சனல் ஒண்ணு கிடையாது அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா ஏதாவது எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டே அவங்களுக்கு வந்து எதனால அப்படி சொல்றேன்னா நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா ஆமா அது என்ன நடக்கவோ போகுது இவங்களும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சீன் போயிடும். இதே நம்ம மனசுலயே வச்சிருந்தா அந்த காரியத்தை சாதிச்சதுக்கு அப்புறம் அவங்க பேசுற விதம் வேற. அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருக்கிறப்ப சொல்ற விதம் வேற. அதுக்குதான் நம்ம சொல்றோம். வேற ஒண்ணும் கிடையாது. வாஸ்தவம் தாங்க. என் ஓட்ட வாய் நான் தான் சொல்லிட்டேன். என்னால் கண்ட்ரோலாக இருக்க முடியலங்க. சாணக்கிய நீதியெல்லாம் என்னால் பின்பற்ற முடியல. அதெல்லாம் பண்ணியிருந்தேன்னா நான் எப்போ வாழ்க்கையில் உருப்பட்டுருப்பேன். அது ஏன்னு தெரியல. எனக்கு நான் இவளுக்கு அறிவுரை சொன்னது போய் இப்போ எனக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அந்த அளவுக்கு நான் மாறிட்டேன். உண்மைதான். இனிமேல் எதை சொன்னா என்ன சொல்லி என்ன பண்ண போறோம்? நான் என்ன நினைச்சோம்னா நம்ம சொல்றதுனால என்ன அவங்க அதை கேட்டு பெரிய ஆட போறாங்களா இல்ல நம்ம ஃபெயிலியர் ஆயிட்டோம்னா நம்ம நக்கல் பண்ண போறாங்களா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் தானே சொல்லுவேன். நான் சொன்னது மட்டும் ஏதாவது தப்பா? அப்பெல்லாம் இல்லை. எனக்கு என் மைண்ட்ல அப்படி தோணுது. உன் மைண்ட்ல அப்படி தோணுது. முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கிறேன்.
என்ன வீடியோ ஒன்றும் எடுக்குன்னு தெரிலங்க. இந்த டேட் லாஸ்ட் இன்னைக்கு வந்து 28, நான் 1ஆம் தேதி வேறு இருக்குன்னு சொல்லிட்டேன். பல சிக்கல் ஆரம்பிக்குது. 28ஆம் தேதி வந்துடல பயமாக இருக்குது. 1ஆம் தேதியிலேருந்து டியூ அது இதுன்னு ஆரம்பிக்கும். அப்புறம் அதுக்காக என்ன பண்ணும் அமௌண்ட் அப்புறம் சிவாவுக்கு வந்து இப்போ 1 மந்த் மட்டும் ஸ்கூலு, அதுக்கு லீவ் ஆட்டுக்கு. அதுக்குள்ள அவனுக்கு வந்து இன்னும் பெண்டிங் இருக்குங்க. ஃபீஸ்லாம் கட்ட வேண்டியது இருக்கு. அதெல்லாம் கட்டணும். அது கட்டினதுக்கு அப்புறம் எக்ஸாம் அவனுக்கு திங்கக்கிழமை. இப்பயே 4 நாள் லீவுங்க. மிட்டம் எக்ஸாமே போகல. அவனுக்கு உடம்பு சரியில்லாதனால தான் போல. ஏன்னா நெஞ்சு வலிக்குன்னு சொன்னா. இருந்தாலும் ஒரு எக்ஸ்ரே அந்த இது எடுத்து பார்க்கலாம். அது இன்னைக்கு எடுக்கணும். இன்னைக்கு கூட்டு போயிட்டு சாயங்காலமா தான் அவனுக்கு எக்ஸ்ரே இசிஜி ஒன்று எடுத்துட்டு பிளட் டெஸ்ட் எடுத்து கிட்னி லிவர் ஃபங்க்ஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு வரணுங்க. அதனால தான் அவனை லீவ் போட வச்சேன். 2 நாள் போகாத காரணம் ஒரு காரணம். அதனால 2 நாளாவே கூட்டு 2 நாளாக கொஞ்சம் நார்மலாகவே இருந்தான். பகலில் எந்த ஒரு இதுவும் வரல அவனுக்கு. ஏன்னா அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டதை ஏதோ ஒத்துக்காம கூட அவன் வாந்தி எடுத்து வந்துருக்கலாம். அதனால அவனுக்கு பெயின் வந்து அப்படி சொல்லியிருந்துருக்கலான்ட்டு தான் நான் தான் மறுநாள் கலைஞ்சி லெமன்லாம் கொடுத்தேன். நார்மலாக இருக்கான். இருந்தாலும் எங்களோட திருப்திக்காக போயிட்டு ஒரு பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பணும். அந்த ஃபீஸ்லாம் கிளியர் பண்ணோம். அது இல்லாமல் இந்த வருஷத்தோடு அவனை வந்து ப்ரைவேட்லேருந்து நாங்கள் அவாய்ட் பண்ணுறாங்க. ஏன்னா எங்களால் முடியல. எங்களை மாதிரி லோவர் கிளாஸுக்குலாம் வந்து இது செட் ஆகாதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் என்னோட ஆசை அவனுக்கு நாலேஜ், ஜென்ரல் நாலேஜ் கொஞ்சம் இருக்கணும். அவங்க கட்டின காசு உண்மையாவே இருந்திருந்தா நம்ம ஒரு விதத்துல நல்லா இருந்திருக்கலாம். சிவாவுக்கு படிப்பு திங்ஸ் எவ்வளவோ வாங்கியிருக்கலாம். எவ்வளவோ பொருள் வாங்கி கொடுத்துருக்கலாம். நான் இப்ப என்ன சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நான் வந்து உங்களுக்கு தப்பா சொல்ல, நிறைய பேர் உங்களுக்கு தோணலாம் குழந்தைங்களை நாங்கள் வந்து பிரைவேட்லாம் படிக்க பண்ணி நீங்க தோணலாம். அடிக்காதப்பா. அது எனக்கு என்ன பொறுத்த அளவுக்கு படிக்கிற பிள்ளை எங்க படிக்குங்கிறது வரைக்குமே சேர்க்கணும்னு ஆசைதான். எல்லாம் மீறி போகும்போது வருமானமே இல்ல தேவையில்ல. நம்ம இல்லைங்க. இப்போ நான் வந்து கவர்மெண்ட்ல தான் படிச்சேன். நான் யூகேஜி எல்கேஜி எல்லாம் போகல. 5ஆவது வரையும் எனக்கு வந்து அவ்வளோக்கு இங்கிலீஷ்லாம் படிக்க தெரியாது. ஆனால் தமிழ்ல 1 2 எழுத்து கூட்டி படிக்க ஆரம்பிச்சுட்டேன். அப்புறம் இப்போ இதுவரையும் எனக்கு இந்த நாலேஜ் போதும். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு எவ்வளோ பேர் கலெக்டர், வக்கீல், லாயர் அந்த மாதிரி ஆகிட்டு போயிட்டே இருந்திருக்காங்க. அப்போ என்னன்னா வீட்டில் நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும். லீவ் போட விடக்கூடாது. டெய்லியும் வந்த பாடத்தை எடுத்து விட்டு ரிவிஷன் பண்ணு. அந்த பாடத்தில் என்ன வருதோ அதை டெஸ்ட் எழுதி காட்டு. அதெல்லாம் எனக்கு இப்போ தான் புரியுது. ஒரு நாளைக்கு ஒரு பாடம் படித்தோம்னாலே அது ஒரு 6 மாதத்துக்குள்ள புக்கே முடிச்சுக்கலாம். திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணிட்டு இருந்தால் ஃபர்ஸ்ட் மார்க்கே எடுக்கலாம். அவன் நான் விட மாட்டேன். ஏன்னா நான் வந்து எங்கள் அப்பா எல்லாம் ஏமாத்தினேன். அப்போ எனக்கு படிக்கிறதுனால இந்த ரெவு பாட்டு படித்து இங்கிலீஷ் படிக்கணும்னு நம்பிட்டு உட்காந்துருப்பாங்க. இவன் என்னை ஏமாற்ற முடியாது. நான் ஸ்கூலுக்கு கட் அடிச்சுட்டு கொல்ல உட்காந்துருப்பேன். இதெல்லாம் அவன் என்ன பண்ண முடியாது. ஏன்னா அவனுக்கு அப்பா நான் எல்லா சேட்டையும் பண்ணிட்டு வந்தேன். அதனால முடிவு பண்ணியாச்சு. அந்த பணத்தை என்ன பண்ணுவோம், அவன் பேரில் போய் இப்போ ஒரு வருஷத்துக்கு 30,000 வருதான். அவ்வளோ சம்பாதிப்போம்னு தெரியாது. கம்மியாக சம்பாரிச்சாலுமே, அதாவது 30,000 சம்பாரிச்சிடலாம். குடும்ப செலவுலாம் போக சேவிங்ஸில் வைக்க முடியாது 30,000. அதை என்ன பண்ணலான்றதுனா அவன் பேரில் ஒரு அக்கௌண்ட் பண்ணி அவனுக்கு போட்டு வச்சுட்டே வந்தா 12ஆம் படிக்கும்போது அவன் கையில் ஒரு அமௌண்ட் இருக்கும். அவன் என்ன பிடிச்சிருக்கோ படிக்கட்டும். இல்லை படிக்கல தொழில் கற்றுக்க போகிறோன்னா கற்றுக்கிட்டோம் அப்படின்னு விட்டுறலான் இருக்கேன். ஏன்னா எனக்கெல்லாம் பெருசாக எதுவுமே செய்யலை. படிக்க வைக்கணும் தான் சொன்னாங்க. படிப்பு வந்துச்சு, போக பிடிக்கல. அதனால என்ன பண்ணாங்க, அடிச்சு கொண்டு விட்டு வந்தாங்களா, சுத்தமாக வெறுத்து போயிட்டேன். அதனால எங்கேயுமே போகல. இப்போ இப்படி உட்காந்துருக்கேன். அதனால அவனை அந்த நிலைமைக்கு ஆளாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு திரும்பவும் இவன் மேலே வர ஒரு போங்க. அந்த கையை பார்த்தீங்கன்னா மொட்டையா இருக்கா. நீயே வாங்கிட்டு வந்துரு சாமி. ஏதாவது ஒரு அடுப்பு சுடு தண்ணி போட்டுருங்க பாப்பாவுக்கு. அது வேற அடுப்பு வேற ஒன்றும் இல்லை. இவருக்கு ஒன்றும் சைஸ் தெரியாதுங்க. இங்க வளையக்காரங்க வருவாங்க, அவங்க கிட்ட தான் எடுக்கணும். ஒத்த வளையலும் போடுறதுக்கு முன்ன ஸ்டார்டிங்ல ஒத்த வளையல் தாங்க போட்டேன். அதிக பேர் சொன்னீங்க ஒத்த வளையல்லாம் யூஸ் பண்ணாதீங்க கலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுல இருந்து கல் வளைய போட்டேன்னா இப்ப அதே தான் பிடிச்சிருக்கு. அதை தவிர வேற எந்த வளையலும் போடவும் பிடிக்கல. அதுதாங்க வாங்கணும் கல் வளையல். நிறைய பேர் வந்து திரும்ப ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது போயிட்டு வெளில ஓடுது. திரும்ப நிறைய பேர் இன்னும் என்ன பண்றாங்கன்னா, அவங்க நிறைய விட்டுட்டு யூடியூப் இந்த இதுன்னு போய் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அது டோட்டலாக டைம் வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். டைம் வேஸ்ட்டுனா அது ஒரு பார்ட் டைமாக டைம் பாஸ் பண்ணுங்க. அது வந்து ஒரு ரொம்ப இதாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா என் கூட இருக்கவங்களே நிறைய பேர் அது மாதிரி தான். அவங்களோட இருக்கிற வேலையவே விட்டுட்டு அவங்க தனித்தனியாக வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீடியோ இன்னொரு vlogல மீட் பண்ணலாங்க. பாய்.